வணக்கம். பிப்ரவரி 17ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு விளக்கம்ங்க. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இந்தியாவுடைய ஜனவரி மாதத்திற்கான ட்ரேட் டெபிசிட் வெளியானது. அதில் நம்ம பார்த்த ஒரு டேட்டா, ஏற்றுமதி $36.5 பில்லியன் இருந்தது. யூஎஸ்ஏக்கு மட்டும் ஏற்றுமதி செய்திருந்தது $72.46 பில்லியன் டேட்டா இருந்தது. எப்படி இவ்வளோ வித்தியாசம்? ஒட்டுமொத்தமாக 36.5, ஆனால் யூஎஸ்ஏக்கு 72.46 பில்லியன் சொல்லியிருந்தீங்களேன்னு சிலர் கேள்வி கேட்டிருந்தீங்க. இது ஒட்டுமொத்த நிதியாண்டிற்கு யூஎஸ்ஏடைய டேட்டா. அந்த 72.46 பில்லியன்றது வந்து நடப்பு நிதியாண்டுடைய இதுவரை டேட்டாங்க. அந்த எக்ஸ்போர்ட்ஸ் $36.5 பில்லியன் ஜனவரி மாதத்திற்கானது. ஸோ அந்த விளக்கம் அந்த வீடியோவில் சொல்லும்போது விட்டு போயிருக்கிற தவறுக்கு மன்னிக்கவும். பிரான்ஸ் நாட்டுடைய பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறாரு. இமானுவேல் மேக்ரோன் 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. நம்ம முன்னே பார்த்த செய்தி தான். பாரத பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாரு. 2 நாட்கள் இடையே வர்த்தக ஒப்பந்தம் குறித்து தகவல் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோம். மறுபடியும் மணி கண்ட்ரோல் அது கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னவே பார்த்த செய்தி, கூடுதலாக ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் குறித்தான டீல் குறித்தான தகவல் வெளியாகும். $multi-billion டீலாக இது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்ததான். ஸோ 2 நாட்கள் தலைவர்களும் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு பிறகு 2 பேரும் இணைந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை திறந்து வைக்கிறாங்க. டாடா குரூப் மற்றும் ஏர்பஸ் இடையே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த இடத்துல தான் ஏர்பஸுடைய H125 ஹெலிகாப்டர் உற்பத்தி செய்ய இருக்கிறாங்க. ஸோ அதை திறந்து வைக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்தியாவில் நடக்கக்கூடிய AI இம்பேக்ட் சம்மிட் டெல்லியில் நடக்கக்கூடியது, பாரத மண்டபத்தில் டெல்லியில் நடக்கக்கூடியது. ஸோ அதில் பங்கெடுக்க இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகரிச்சிருக்கின்ற தகவல் CNBC TV 18 கொடுத்துருக்காங்க. அரசு டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. ஜனவரி மாதத்தில் 5% ஆகியிருக்கு. டிசம்பரில் அது 4.8% இருந்தது. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் குறைஞ்சிருக்கு. ஜனவரி மாதத்தில் 55.9%, டிசம்பர் மாதத்தில் அது 56.1% இருந்தது. NSE குறித்தான ஒரு தகவல் NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்தது. சில தினங்களுக்கு முன்னாடி தான் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. செபி NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வழங்கியிருந்திருக்கிறாங்க NSEயுடைய IPOருக்கு. அதை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பதிவாயிருக்கு. அதை இப்போது டெல்லி ஹைகோர்ட் தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. ஸோ NSEயுடைய IPO வருவதற்கு இப்போ பெரிய அளவில் எந்த தடையும் இல்லைன்னு NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. DRDO ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 3 கம்பெனிகளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. AMCA ஃபைட்டர் ஜெட் ப்ரோட்டோடைப்கான டெண்டர் இது. ஸோ அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்டுடைய ப்ரோட்டோடைப். ஆக்சுவல் ப்ராஜெக்ட் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோட்டோடைப்புக்காக ஒரு 3 நிறுவனங்களை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து கிடைத்த தகவல். அவங்களுக்கு ஃபண்டிங்கும் அரசு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரோட்டோடைப்புக்கு அரசு ஃபண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த நிறுவனங்கள் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்குது இந்த ப்ரோட்டோடைப்புக்கு? டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ், L&T BL இணைந்து செய்கிறாங்க. அதே போல் பாரத் ஃபோர்ஜ், BML டேட்டா பேட்டர்ன்ஸ் அவங்களும் இணைந்து வராங்க, ஒரு கன்சார்ட்டியமாக வராங்க. ஸோ இந்த 3 நிறுவனங்களுக்கு இப்போதைக்கு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. முன்னே இந்த டெண்டர் வந்தது போன ஆண்டு ஜூலை மாதத்தில் இந்த டெண்டர் வந்தது. கிட்டத்தட்ட 7 நிறுவனங்கள் பங்கெடுத்திருந்தாங்க. அதில் அதானி டிஃபென்ஸும் இருந்திருக்கிறாங்க, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க அடுத்த கட்டத்துக்கு போல. அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்காதா அப்படின்றது சொல்ல முடியாதுங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட். மறுபடியும் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. லூபின் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஸ்பெக்டஸ் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. ஆன்டி டிப்ரெசண்ட்டை கனடாவில் விநியோகம் செய்வதற்காகத்தான் இந்த லைசன்ஸ் மற்றும் சப்ளை ஒப்பந்தம்னு லூபின் தகவல் கொடுத்துருக்காங்க. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஐடி கம்பெனி இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. CNBC TV 18 கிடைத்த தகவல். CEO வந்து AI பார்ட்னர்ஷிப் குறித்து பேசியிருக்கிறாருன்ற தகவல். அவங்க CNBC TV 18 பேட்டி கொடுத்துருக்காங்களா இல்லை அது வந்து அந்த அனலிஸ்ட் மீட்டிங்கில் பேசியிருக்கிறான்ற தெரியலைங்க. ஆனால் CNBC TV 18 இன்னைக்கு ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் அதிகரித்ததற்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பது, CEO வந்து AI பார்ட்னர்ஷிப் குறித்து பேசியிருக்கிறான்றது சொல்லியிருக்கிறாங்க. எந்த நிறுவனத்துடன்லாம் தகவல் தெரியலைங்க. இன்னைக்கு இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11-11:30 மணி அளவில் பார்க்கும்போது ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் 3% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது.
லார்சன் அண்ட் டியூப்ரோ குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல், அவங்க ஸ்பெஷல் டிவிடெண்ட் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிவிடெண்ட் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎல்எஸ்ஏ கருதுறாங்க. சிஎல்எஸ்ஏ ஏன் இதை சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம 2 நாட்களுக்கு முன்னாடி செய்தி பார்த்துருந்தோங்க. டாரன் பவர் நபா பவர்ன்ற கம்பெனியை வாங்குறாங்க அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதை விற்பனை செய்வது L&T தாங்க. நம்ம அந்த செய்தி பார்க்கும்போது L&Tன்ற பேர் அப்போ நம்ம பார்க்கல. இப்போ L&T தான் அதை விற்பனை செய்கிறாங்க, டாரன் பவர் வாங்குறாங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் அடிப்படையில் ஒரு ஷேருக்கு கூடுதலாக ₹26 வேல்யூ அன்லாக் ஆகுதுன்னு சிஎஸ்ஏ கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால லார்சன் அண்ட் டியூப்ரோ ஸ்பெஷல் டிவிடெண்ட் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிஎல்எஸ்ஏ கருதுறாங்க. சிஎல்எஸ்ஏ தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் தான் L&Tக்கு கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4842. இப்போ 4240 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லார்சன் அண்ட் டியூப்ரோ. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க? யூபிஎஸ் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க ஃபோர்டிஸ் ஹெல்த் கேருக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 1150. சிட்டி பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 1120. ஜேபி மார்கன் ஓவர் வெயிட் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1150. இப்போ 911 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர். டிஐஎல் லிமிடெட் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. டியூலிப் கம்ப்ரஷன் நிறுவனத்தில் 60% மெஜாரிட்டி ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க டிஐஎல் லிமிடெட். இந்த டியூலிப் கம்ப்ரஷன் அப்படின்றது கிளீன் எனர்ஜி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனம். இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. ஹிந்துஸ்தான் யூனிலீவர்லேருந்து டீமர்ஜ் ஆகி லிஸ்ட் ஆன நிறுவனம் தான் குவாலிட்டி வால்ஸ். குவாலிட்டி வால்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், எல்ஐசி 6.63% ஸ்டேக் குவாலிட்டி வால்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய டெப்யூட்டி சிஎஃப்ஓ ராஜேஷ் யஷ்வந்த் ராஜினாமா செய்திருக்கிறாரு. இண்டஸ் டவர்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல், பாரதி ஏர்டெல் இண்டஸ் டவர்ஸில் ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. February 5 முதல் பார்க்கும்போது பாரதி ஏர்டெல் 45 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் இண்டஸ் டவர்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை 51.03%லிருந்து 51.18% உயர்த்தி இருக்கிறாங்க பாரதி ஏர்டெல் இண்டஸ் டவர்ஸில். சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க இண்டஸ் டவர்ஸ்க்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 540. இப்போ 470 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இண்டஸ் டவர்ஸ். ஜோட்டா ஹெல்த் கேர் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. எவ்ரிடே ஹெர்பல் பியூட்டி கேரில் அவங்க கூடுதலாக ஸ்டேக் வாங்குறாங்க. 21.8% ஸ்டேக், கிட்டத்தட்ட ₹20 கோடி முதலீட்டில் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. ஜோட்டா ஹெல்த் கேர் எவ்ரிடே ஹெர்பல் பியூட்டி கேரில் 87.8% உயர்த்தி இருக்கிறாங்க. இந்த எவ்ரிடே ஹெர்பல் பியூட்டி கேர்ன்றது காஸ்மெட்டிக் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. அவங்க கைவசம் இருக்கக்கூடிய பிராண்டுடைய பேர் காதி இந்தியா. ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 7% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ₹155 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. HFCL இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. ஒரு டொமஸ்டிக் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட இருந்து ₹61 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த டொமஸ்டிக் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் பேர் அவங்க சொல்லிங்க, உள்ளூர் டெலிகாம் கம்பெனின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. HEG குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல், கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. டிமர்ஜர் குறித்து பேசியிருக்கிறாங்க. டிமர்ஜருக்கு NCLT அப்ரூவல் விரைவில் கிடைக்கும். அதாவது அடுத்த நிதியாண்டு துவக்கத்திலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தெரியாதவங்களுக்காக பின்னணி, அவங்க டிமர்ஜர் ஆகும்போது கிரீன் டெக்னாலஜிஸ் ஒரு கம்பெனியாகவும் கிராஃபைட் பிஸ்னஸாக வேறொரு கம்பெனியாகவும் அவங்க வைக்க போகிறாங்க. ஸோ 2 நிறுவனங்கள். அதோடைய லிஸ்டிங் வந்து ஜூன் மாதத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்றொரு அப்டேட் என்னன்னா, ₹650 கோடி கேபெக்ஸ் ப்ராஜெக்டுடைய அப்டேட். அதில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் வந்து ஏப்ரல் 2028 துவங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க HEGயுடைய மேனேஜ்மெண்ட். தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் இன்ட்ராடேல 8% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. மும்பை ரயில்வே விகாஸ் கார்பரேஷன் கிட்ட இருந்து ₹219 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஜைடஸ் வெல்னஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்கு. ஜைடஸ் வெல்னஸ் காம்ப்ளான் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனிங்க. CEO தருண் அரோரா அவருடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாரு ஜைடஸ் வெல்னஸில். இப்போ 4% கூடுதலாக வாங்கி 15% உயர்த்தி இருக்கிறாரு அவருடைய ஸ்டேக் ஜைடஸ் வெல்னஸில். இன்ஜினியர்ஸ் இந்தியா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இன்ஜினியர்ஸ் இந்தியாவில் 45.9 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹217. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ₹100 கோடி முதலீடு செய்திருக்கிறாங்க. இந்த 45.97 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு சொல்கிறது 0.8%. நால்கோ நேஷனல் அலுமினியம் கம்பெனிக்கு இன்கிரெட் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ரேட்டிங். அவங்க ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸுங்க. ஸோ டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹோல்டிலிருந்து ரெடியூஸாக குறைச்சிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 302. இப்போ 337 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நால்கோ. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் மற்றும் அசோக் லேலண்டை ஒப்பிட்டு HSBC சொல்லியிருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் CVயுடைய
வேல்யூவேஷன் பெட்டரா இருக்கு அசோக் லேலண்ட காட்டிலும் ஹெச்எஸ்பிசி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து டாடா மோட்டார்ஸ் சிவிக்கு பை ரேட்டிங் குடுக்குறாங்க. சிவின்றது கமர்ஷியல் வெஹிக்கிள். பை ரேட்டிங் குடுத்திருக்காங்க. டார்கெட் பிரைஸ் உயர்த்தி இருக்காங்க. முன்ன சொன்னது 490, புது டார்கெட் ரூ. 534. ஓலா எலக்ட்ரிக் உடைய ரேட்டிங்கை சிட்டி டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. பையிலிருந்து செல்லாக குறைச்சிருக்காங்க. டார்கெட் ரூ. 27. முன்ன சொன்னது 55ங்க. ஸோ பாதிக்கு குறைச்சிருக்காங்க அவங்களுடைய டார்கெட் பிரைஸை. முன்ன சொன்னது 55, புது டார்கெட் 27. இப்போ 27.6 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓலா எலக்ட்ரிக். அவங்களுடைய டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சிட்டி. அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை ஓலா எலக்ட்ரிக் இழந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு 3 காரணங்கள் சொல்லியிருக்காங்க சிட்டி. ஒன்று, சர்வீஸ் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் கூடுதலான போட்டி இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்போ மக்களிடையே அந்த ட்ரஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் வந்து ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறாங்க ஓலா எலக்ட்ரிக்ன்றையும் சொல்லியிருக்காங்க சிட்டி அவங்களுடைய ரிப்போர்ட்டில். ஏஐ ஃபினான்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், கோல்ட்மேன் சாக்ஸ் இந்தியா ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ஏஐ ஃபினான்ஸில் 16.8 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.7% ஸ்டேக், 21.5 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.